இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மிக்சர் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு காரா பூந்தி தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஜல்லிக்கரண்டியில் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் தேய்ச்சி விடுறேன். எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு பேட்சில் கொஞ்சமாக தான் போட்டேன், நல்லா தான் வருது. அதனால செகண்ட் பேட்சில் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். இதை நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக அதே எண்ணெயில் அந்த மிக்சரில் நீளமாக இருக்கும்ல, அதை டைரெக்டாக எண்ணெயிலே புழிஞ்சு விட்டுட்ருக்கேன். அதுவும் நல்லா ஃப்ரை ஆனோடனே அதையும் எடுத்து ஒரு தட்டில் ஓரமாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் நிலக்கடலை, பூண்டு, கருவேப்பிலை, அவல் எல்லாத்தையும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அதில் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் சேர்த்து கலந்து எடுத்தோம்னா அருமையான முறுமுறுப்பான மிக்சர் கிடைக்கும். நம்ம ஊரில் மிக்சர் வேணும்னா நம்ம கடையில் வாங்கிக்குவோம். ஆனால் இங்கே இந்தியன் ஸ்நாக்ஸ் கிடைக்காதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அதனால் மிக்சர் வேணும்னா அடிக்கடி வீட்டில் தான் செஞ்சுப்பேன். இதோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஊரில் மிக்சர்லேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மிக்சர் ஃபேமஸாக இருக்கும். உங்கள் ஏரியாவில் இருக்கிற எந்த மிக்சர் உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.